அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரப்பி ஜித்னி இல்மா. 63வது வசனம் பாருங்க. ஃபஇன் தவல்லவ் ஃபஇன்னல்லாஹ அலீமும் பில் முஃப்ஸிதீன். ஃபஇன் தவல்லவ் அவர்கள் விலகினால் ஃபஇன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ் அலீமும் பில் முஃப்ஸிதீன். முஃப்ஸிதீன்னா விஷமிகள். இப்போ மேற்கூர்ன அந்த ஒப்பந்தம் எல்லாம் சொல்லியிருக்கான்ல, ரூல்ஸ் போட்டிருக்கான் இல்லையா, நீங்கள் நான் இறைவன் ஒருவன் தான், இறைவன் சொன்ன விஷயப்படி தான் நீங்கள் நடக்கணும். ஸோ இப்படி அல்லாஹ்வுடைய இந்த ஒப்பந்தங்களை, இந்த நிபந்தனைகளை தர்க்கம் புரிய முன்வராமல் புறக்கணித்து விட்டால் அவர்கள் குழப்பவாதிகள் என்பது வெட்ட வெளிச்சமாகிவிடும். குழப்பவாதிகளை அல்லாஹ் நன்கறிந்தவனாகவே இருக்கிறான். அதாவது இவங்களுக்கு இன்னும் சிலர் இருப்போம், என்னென்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. ஆனாலும் நம்ம சிலர் டைரெக்டாகவே சொல்லுவாங்க இதெல்லாம் முடியாது அப்படின்னு. சிலர் என்ன பண்ணுவாங்க, மனசுக்குள்ளே வச்சுப்பாங்க, ஆனாலும் புறக்கணிப்பாங்க. அது செய்யாமல் இது பண்ணி புறக்கணிப்பாங்க. அப்படி வெளிப்படையாக சொல்லாமல் கூட தர்க்கம் புரியாமல் உள்ளுக்குள்ளேயே புறக்கணிக்கிறது குழப்பவாதிகள். ஸோ அப்படியாப்பட்ட குழப்பவாதிகளை அல்லாஹ் நிச்சயமாக வெளிச்சமாக்கிடுவான். ஸோ அல்லாஹ் இதையெல்லாம் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான். அதாவது இந்த விஷமிகள் இந்த அவங்களுக்குரிய அந்தந்த தன்மைகளை, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம ப்ராப்பராக என்னால் இதெல்லாம் முடியாது அப்படின்னு டைரெக்டாக சொன்னால் கூட நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கு புரிய வைக்கலாம். அல்லது அவங்க இல்லை டைரெக்டாகவே நீங்கள் எதிரிகள் தான் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் சண்டைலாம் போடலை, ஆனாலும் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தில் இன்றைக்கி நம்ம ஒன்றும் இல்லை. நம்ம இன்றைக்கி ஒரு வெள்ளிக்கிழமை ஃபுட்டு சிலர் தருவாங்க. யாருக்குன்னா ஏழை எளியவர்களுக்கு கயிறு. அதுலேயும் முக்கியமாக இந்த கிராமப்புறங்கள்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க அந்த சாம்பாரும் முட்டையும் தான் தருவாங்க. அது நான் பார்த்த வரைக்கும் அப்படி. அதாவது ஒரு ஏழைக்கு எதுவும் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஃபுட்டு. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்கள் சைடில் இருந்து எது பெஸ்ட்டோ அதை கொடுங்க அப்படிங்கிறான். அப்போது ஒரு சின்ன விஷயத்துலையே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது கொடுக்குறோம். ஒரு ஏழைக்கு போயிட்டு நம்ம சாம்பாரும் முட்டையும் சாப்பிடுவோமா? நம்ம வெள்ளிக்கிழமை எவ்வளோ விதவிதமான ஃபுட்டு சாப்பிட்றோம். சிலர் மாஷா அல்லாஹ் வீட்டில் சமைக்கிறதையே கொடுப்போம், அதில் மாற்றது இல்லை. பட் சிலர் அப்படி செய்கிறாங்க. ஸோ அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு எல்லாருமே ப்ராப்பரான ஒரு ப்ரொபகேண்டாவை ஃபாலோ பண்ணணும், அல்லாஹ் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த நியத்தோடு நம்ம இருப்போம். ஸோ அல்லாஹ் சொன்ன இது ஒரு சின்ன விஷயம். இதை தாண்டி ஏகப்பட்ட விஷயங்கள் அல்லாஹ் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதையெல்லாம் நம்ம நம்மளால் முடியாதுங்கிறதுனால புறக்கணிக்காமல், எதிர்த்து வாதிடாமல் எதிர்த்து வாதிடாமல் இருந்தாலும் அவங்க செய்யக்கூடிய அந்த சூழ்ச்சிகளை, குழப்பங்களை அல்லாஹ் நிச்சயமாக அறிவான் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் குறிப்பிட்றான். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 63வது அத்தியாயம் நீங்கள் புறக்கணித்தாலும், அதாவது தர்க்கம் புரியாமல் அல்லாஹ்வுடைய வசனங்களை புறக்கணித்தாலும் கூட நீங்கள் குழப்பவாதிகள் அப்படிங்கிறத அல்லாஹ் வெளிச்சமாக்கி காட்டுவான். இதைத்தான் அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டுறான். இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய பெரிய மதகுருமார்கள், நீங்கள் உங்களுக்கு குருமார்கள் அவங்களுக்கு தகுந்தாப்பில் விஷயங்களை, ஏன்னா மற்றவங்களுக்கு குர்ஆன் தெரியாது, மற்றவங்களுக்கு வேதம் தெரியாது, அதனால் நமக்கு தான் தெரியும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிறத இல்லைன்னும் இல்லாததை இருக்குன்னும்
இஷ்டத்துக்கு நாவால் திரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சுபஹானல்லாஹ். நம்மளும் கூட சில டைம்ஸ் மதகுருமார்களை ஏன் இருக்கணும், நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம ஏதோ நம்ம எங்கேயோ கேள்விப்பட்ட விஷயத்தெல்லாம் நம்ம இறைவன் சொன்னது அப்படிங்கிற மாதிரி நம்மளாக திரித்து பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் உண்மையிலேயே அது கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணிக்கிடணும். ஸோ எப்படி நம்ம இருந்தாலுமே நம்ம சூழ்ச்சியுடையவர்களாக இருந்தால், குழப்பவாதிகளாக இருந்தால் அல்லாஹ் வெளிச்சமாக்க காட்டுவான். ஸோ நம்மளுடைய செயல்களை நம்ம செக் பண்ணிக்கிடணும். அடுத்த ஆயத்து பாருங்கள். குல் யா அஹ்லல் கிதாபி தஆலவ் இலா கலிமத்தன் சவாஇம் பைனனா வ பைனக்கும் அல்லா நஅபுத இல்லல்லாஹ வலா நுஷ்ரிக பிஹி ஷைஅன் வலா யத்தகித பஅதுனா பஅஸன் அர்பாபம் மின் தூனில்லாஹ் ஃபஇன் தவல்லவ் ஃபகூலு ஷஹது பிஅன்னா முஸ்லிமூன். இப்போ கூறுவீராக. அஹ்லல் கிதாப், அந்த அஹ்லல் அப்படின்னாவே அதுக்கு சொந்தக்காரவங்கன்னு அர்த்தம். அப்போ கிதாபுடையவர்களே, வேதத்தை உடையவர்களே, தஆலவ் வாருங்கள், கலிமத்தன் ஒரு விஷயத்தின் பக்கம் வாருங்கள். ஸோ கலிமா அப்படிங்கிறது எதெல்லாம் குறிக்குது, அல்லாஹ்வுடைய கட்டளை ரூல்ஸ் அப்படின்னு குறிச்சுது. இப்போ ஒரு விஷயம்னு குறிக்குது. இப்போ அந்த வேர்டு என்னவாக இருக்குன்னா சவாஇம் சமமானது, பைனனா வ பைனக்கும் அதாவது எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் ஒத்து போகக்கூடிய ஒரு விஷயம், ஈக்குவலான ஒரு விஷயத்தின் பக்கம் நீங்கள் வாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். என்ன அப்படி ஈக்குவலாக ஒத்து போகுது அப்படின்னா, அல்லாஹ் நஅபுது, நஅபுதுனா அதாவது வணங்க மாட்டோம். அதையும் தாண்டி நஅபுத் அப்படின்னா அடிபணிவது. அஅபுத், அஅபுத் அப்படின்னா அந்த என்ன சொல்கிறது, அந்த அடிமைத்தனம். ஸோ அது அடிபணுவது, அடிபணிவது, கட்டுப்படுவது. ஸோ இந்த வணங்குறது அப்படிங்கிறதையும் நமக்கு இந்த தமிழுமே கூட என்ன சொல்கிறது ஃபுல்லாக தெரியுமா அப்படின்னா இல்லை. ஸோ மொழி பற்றாக்குறை நமக்கு. பட் நம்ம புரிஞ்சுக்கிடணும், நஅபுத் அப்படிங்கிறது வெறும் வணக்க வழிபாடு மட்டும் இல்லை. பட் அந்த வணக்க வழிபாடோட சேர்த்து தான் அல்லாஹ் அந்த விஷயங்களையும் அவன் சொல்கிற எல்லாத்தையுமே நம்ம செய்கிறது தான் வழிபாடு. ஸோ அந்த மாதிரி நம்ம அல்லாஹ்வை தவிர யாருக்கும் கட்டுப்பட மாட்டோம். இல்லா நஅபுது இல்லல்லா வலா நுஷ்ரிக, இன்னும் இணையாக்க மாட்டோம், கட்டுப்பட மாட்டோம் அல்லாஹ்வை தவிர, இன்னும் அவனுக்கு இணையாக்க மாட்டோம். பிஹி ஷையும் வலா யத்தகித, இப்போ பிஹி ஷை அவனுக்கு எதையும், வலா யத்தகித எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். பஅஸுனா நம்மில் சிலர், பஅஸன் சிலரை, அர்பாபன் கடவுள்களாக அப்படிங்கிறத தாண்டி அர்பாப் அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு முதலாளித்துவம். இவங்க சொன்னால் நான் எல்லாமே கேட்பேன். அது அல்லாஹ் சொன்னதாக இருந்தாலும் கேட்பேன், அல்லாஹ் சொல்லாததாக இருந்தாலும் கேட்பேன், அல்லாஹ் வேணான்னு சொன்னதாக இருந்தாலும் நான் கேட்பேன். அப்படி ஒரு இதை அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நம்ம வைக்கக்கூடாது. ஏன்னா இந்த அர்பாபன் அப்படின்னா கடவுள்கள்னு இங்கே குறிப்பிட்றாங்க. உண்மையிலே பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் அரப் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முதலாளியாக அர்பாபன் தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இங்கே வந்ததில் நான் தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ அர்பாப் அப்படின்னா முதலாளித்துவம், முதலாளியாக. அதான் அப்போனா நம்ம யாருக்கும் முதலாளி கொடுக்கக்கூடாதா? அப்படி கிடையாது. நம்ம அவங்கக்கிட்ட வேலை பார்க்குறோம் அப்படின்னா அவங்க நமக்கு சம்பளம் தராங்க, அவங்க சொல்கிற வேலையை நம்ம செய்கிறோம். ஸோ அதோட முடிஞ்சிடும். பட் இந்த இடத்துல அர்பாபன்னா அல்லாஹ்வுடைய வேலையை தவிர நம்ம அவனுடைய வேலை இருக்கும்போது வேறொருத்தவங்க வேலையை நம்ம செய்யக்கூடாது.
ஸோ இன்றைக்கி நம்ம போயிட்டு ஒரு எம்என்சி கம்பெனியில் நான் வேலைக்கு உட்காந்துட்டேன் அப்படின்னா எனக்கு அவ்வளோ ஒரு பெருமை, அவ்வளோ என்னோடய லைஃபே செட்டிலு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் உண்மையை பார்த்திங்கன்னா அந்த எம்என்சி யார் நம்ம எல்லாருக்குமே தெரியுதே. ஃபேஸ்புக்கு, மீடியாஸ் எல்லாத்துலேயுமே சொல்கிறாங்களே இந்த எம்என்சியோட ஓனர்லாம் யாருன்னு. அப்போ நம்ம யாருக்காக வேலை பார்க்குறோம்? ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஸோ இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். நான் எல்லாமே நானே சொல்லலை, பட் நீங்கள் சிந்திங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ கடவுள்களாக, அதாவது நம்ம உங்கள் குழந்தைங்கள படிக்க வச்சு நீங்கள் யாருக்கு ஊழியம் செய்ய அனுப்ப போகிறீங்க? ஒவ்வொரு தாய்மாரும் வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா மாதிரி நம்ம நினைக்கணும். மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒருவேளை அது ஆண் குழந்தையாக பிறந்திருந்தா அப்போவே ஊழியம் செஞ்சுருக்கும். ஆனால் பெண் குழந்தையாக பிறந்ததுனால பெண் குழந்தையாக எல்லாம் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருந்தான். ஒரு அம்மா எப்படி அந்த குழந்தைய வளர்த்தெடுக்கணும், ஸோ அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருந்தான். 2 குழந்தைங்களுமே அந்த எஜுகேஷன், அந்த விஷயங்கிறது முக்கியம். எதுக்கு அந்த எஜுகேஷன்னு பார்த்தோன்னா, அல்லாவுக்கு ஊழியம் செய்ய, அல்லாஹ் சொன்ன சொல்படி நம்ம நடக்கிறதுக்கு. அல்லாஹ் சொன்ன சொல்படி நம்ம நடந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மனிதருமே வந்து சமமாக நடத்தப்படுவாங்க, யாருக்குள்ளேயும் ஏற்றத்தாழ்வு இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு கட்டமைப்பை உருவாக்க தான் அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்தான். ஸோ அல்லாவை தவிர வேறு யாரையும் அர்பாபா எடுத்துக்க வேணாம். மின் தூனில்லாஹி, அல்லாவை தவிர ஃபஇன் தவல்லவ், அவர்கள் விலகினால் கூறுங்கள், அஷ்ஹது, சாட்சியாக இருங்கள், பி அன்னா முஸ்லிமீன், பி அன்னா, நிச்சயமாக நாம் முஸ்லீம்கள். அப்போ அல்லாஹ் வந்து நபியை பார்த்து சொல்கிறான், நீங்கள் சொல்லுங்கள், வேதம் அருளப்பட்டவர்களே, உங்களுக்கும் எங்களுக்கும் இடையிலான பொதுவான ஒரு விஷயத்தின் பக்கம் வாங்க. அல்லாவை தவிர யாருக்கும் நம்ம அடிபணிய வேணாம். அதே மாதிரி அவனோட யாரையும் எதனையும் நாம் இணை வைக்க வேணாம். யாரையும் எதனையும், சிலை வணக்க வழிபாடு மட்டும் கிடையாது, அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்குது. மனிதர்களை நம்ம எடுக்கிறதாக இருக்கட்டும், எல்லாமே கவர்மெண்ட் எடுக்கிறதா இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அவனை தவிர அவனுக்கு இணையாக எதையும் வைக்க வேணாம். அல்லாவை தவிர வேறு யாரையும் நமக்கு முதலாளியாக, இறைவனாக ஆக்கி கொள்ள வேணாம். இப்போ அந்த முதலாளி அப்படிங்கிறது, அப்போது நான் வந்து யாருக்கு கீழேயும் ஒர்க் பண்ணக்கூடாதா? சுப்ஹானல்லாஹ், அப்படி கிடையாது. நீங்கள் தாராளமாக உங்கள் வேலையை பாருங்கள், உங்கள் வேலையை பார்த்துட்டு அதுக்கான ஊதியம் வாங்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இதெல்லாம். ஆனால் அதே வேலைக்காக அல்லாஹ் சொன்ன விஷயத்தை நம்ம விடணும். அல்லாஹ் சொன்ன விஷயத்தை விடணும் அப்படின்னா இன்னொருத்தவனை கஷ்டப்படுத்தி தான் அந்த வேலை நமக்கு கரெக்டாக வருது. ஸோ இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட வேணாம். ஏன்னா இன்றைக்கி உள்ள சூழல் கார்ப்பரேட் அந்த ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கு தான் எல்லாருமே ஆசைப்பட்றாங்க. போனால் சம்பளம் கிடைக்கும், அவ்வளோதான். ஆனால் அவங்க இருக்கிறவங்கக்கிட்ட கேட்டால் தான் தெரியுது அவங்க சந்தோஷமாகவே இல்லை. ஏன்னா கிடைக்கிற எவ்வளோ சம்பளமாக இருந்தாலும் ஃபுல்லாக இஎம்ஐ, வீட்டுக்கு எல்லாமே இஎம்ஐ. ஒரு அட்ஜஸ்டபுளாக இருக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜு வாங்குறதா இருந்தால் ஒரு சிங்கிள் டோர் எவ்வளோ வருமானமோ அதுக்கு தகுந்தாப்புல வாங்கிக்கிடலாம். ஆனால் நான் பெருசாக தான் வாங்குவேன், நான் பெரிய ஏசி தான் வாங்குவேன், பெரிய இது தான் வாங்குவேன். எம்என்சியில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அங்கே மட்டும் இல்லை, எங்கே வேலை பார்த்தாலும் இன்றைக்கி வந்து இப்போது நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது ஃப்ரிட்ஜு, ஏசிலாம் வந்து அபூர்வம். இன்றைக்கி அது வந்து நார்மல் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. யார் ஆக்குனா இதெல்லாம்? ஸோ இதெல்லாம் ஏன் நான் இங்கே உங்களை இன்சிஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இதெல்லாம் யாருடைய சொல்ல கேட்டு நம்ம இதெல்லாம் தேவையான ஒன்றுன்னு கற்றுக்கிட்டோம். அப்போ இதெல்லாம் யாரை நம்ம முதலாளியாக ஆக்கிக்கிட்டோம்?
அந்த வேலைக்கு போகிற இடத்துல நீங்கள் வந்து இன்றைக்கி ஃப்ரைடே நான் தொழுக போகணும், இல்லை அதெல்லாம் போகக்கூடாது. இன்னொன்று சரி அதை இதுவும் தவறு. அதே சமயம் கேட்பாங்க சில கம்பெனிஸில் ஒன்று உன் கூட வேலை பார்க்குறவங்கள நீங்கள் வந்து அதை பற்றி அவங்கள பற்றி என்கிட்ட சொல்லுங்கள். அப்போது அப்படி சொன்னால் அந்த முதலாளிக்கும் நமக்கும் ஒரு நெருக்கம் ஏற்படும் மற்றவங்கள போட்டு கொடுக்கும்போது. அப்போ இதெல்லாம் இதுக்காக நம்ம வந்து அல்லாஹ் சொல்கிறான் புறம் பேசாதீங்கன்னு. ஆனால் இதுக்காக அவங்களுடைய செயல்களை நம்ம சொல்லி கொடுக்குறது தப்பு தானே. இது வேலை இடங்களில் மட்டும் இல்லை, வீடுகளுக்குள்ளேயும் இருக்குது. வீடுகளுக்குள்ளேயும் மாமியார்கிட்ட, அதாவது மாமியார்கிட்ட வேறு யாரையாவது பற்றி நம்ம அது என்ன சொல்கிறது, உறவுகளுக்குள்ள ஏதாவது இவங்கக்கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கணும் சொல்லிட்டு இவங்கள பற்றி அவங்கக்கிட்ட சொல்கிறது, அவங்கள பற்றி இவங்கக்கிட்ட சொல்கிறது, வேறு வழி இல்லாமல் சொல்லுவோம். ஆனால் இதெல்லாம் அப்போ இந்த இடத்துல இறைவனுக்கு பதிலாக நம்ம யாருக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சி இந்த தப்பான விஷயத்தை செய்கிறோமோ அவங்கள நம்ம என்ன பண்ணிடுறோம், இறைவனாக ஆக்கிடுறோம். ஸோ நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், கிராமங்களில் கூட்டமாக உட்காந்து கதை பேசுவாங்க. பார்த்திங்கன்னா 5 பேர் இருப்பாங்க. ஒருத்தவங்க வெளியே போனாங்கன்னா அந்த ஒருத்தவங்களை பற்றி 4 பேரும் பேசுவாங்க. மாஷா அல்லாஹ். பட் இதையெல்லாம் வந்து நம்ம இறைவன் வந்து என்ன சொல்கிறான்னா செய்யாதீங்க. ஏன்னா நீங்கள் தொழுகாதது கூட உங்களுக்கு தான் அது பாதிப்பு, உங்களுக்கு தான் அது பாதிப்பு. ஆனால் ஒருத்தவங்களை காயப்படுத்துறதுங்கிறது அவங்களுக்கும், ஒருத்தவங்களை நம்ம வந்து புறம் பேசுகிறதுங்கிறது, ஒருத்தவங்களை அவதூறு பரப்புறதுங்கிறது, ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்துறதுங்கிறது உங்களுக்கும் பாதிப்பு, அவங்களுக்கும் பாதிப்பு. அல்லாஹ்வுடைய அந்த கோபம் இரட்டிப்பாக ஆகும். ஏன்னா அதை நம்ம நினைப்போம், நம்ம இந்த தப்பு பண்ணிட்டோம் பட் தொழுதுட்டோம் அப்படின்னா நம்ம வாங்கினது இரட்டிப்பு பாதிப்பு. அல்லாஹ் வந்து நம்மளை நம்மளை சீர்படுத்திக்காததையே அவன் மன்னிக்க மாட்டான், தொழுகாததையே மன்னிக்க மாட்டான். அப்படிங்கிறப்ப மற்றவங்களையும் நம்ம கெடுத்தோம்னா அல்லாஹ் எப்படி மன்னிப்பான்? ஸோ நம்மளுடைய செயல்களை இதுக்குத்தான் நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும், ரொம்ப 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 ஜாக்கிரதையாக பார்க்கணும். குழந்தைங்க இருக்கீங்க, பெரியவங்க இருக்கீங்க, இதெல்லாம் ஒரு விஷயமாக நம்ம வந்து கடந்து போகக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் கூட விஷயமாக இருக்கும். கவனிங்க, கவனித்து நடங்க. மாஷா அல்லாஹ். நம்ம எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அடிபணியாதவர்களாக, வேறு யாரையும் முதலாளியாக ஆக்கி கொள்ளாதவர்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் எங்களையும் ஆக்கி வைப்பானாக. அப்போ இவர்கள் இந்த அழைப்பை ஏற்க மறுக்கிறாங்க அப்படின்னா அப்போ சொல்லிடுங்க திண்ணமாக, நாங்கள் முஸ்லீம்களாக இருக்கோம், முஸ்லீம்கள்னால் அல்லாஹ்க்கு மட்டுமே அடிபணிந்தவர்களாக இருக்கோம், இதுக்கு நீங்களே சாட்சியாக இருங்க அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறான். அடுத்து, யா அஹ்லல் கிதாபி லிம தஹாஜூன ஃபீ இப்ராஹீம வமா உன்சிலத்தித் தௌராத்து வல் இன்ஜீலு இல்லா மின் பஅதி அஃபலா தாக்கிலூன். அப்போது திருப்பி வேதக்காரர்களே, துஹாஜூனா தர்க்கம் செய்கிறீர்கள். அல்லாஹ் கேட்குறான் திருப்பியும் உங்களை கூப்பிட்டு, ஏன் இந்த மாதிரி விவாதம் செய்கிறீங்க? ஃபீ இப்ராஹீம் விஷயத்தில், வமா உன்சிலத்தித் தௌராத் இறக்கப்படலை, வல் இன்ஜீல் இன்னும் இஞ்சியிலும், இல்லா மின் பஅதிஹி அவருக்கு பின்னரே, அஃபலா தாக்கிலூன் சிந்திக்க மாட்டீங்களா? அல்லாஹ் பாருங்கள், அதிகமான இடத்துல யோசித்து பாருங்கள், யோசிக்க மாட்டீங்களா, இதைத்தான் கேட்குறான். அப்போ வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, இப்ராஹீமுடைய தீனை பற்றி ஏன் நீங்கள் தர்க்கம் புரிகிறீங்க? ஏன்னா இப்போ நல்லா பாருங்கள், இந்த ஆப்ரஹாமிக் ரிலீஜன் யாரெல்லான்னு பாருங்கள்.
இந்த ஆப்ரஹாமை வந்து இப்ராஹிம் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம், இங்கிலீஷில் ஆப்ரஹாம் சொல்கிறாங்க. ஸோ இவருடைய விஷயத்தில் நீங்கள் ஏன் தர்க்கம் புரியுறீங்க? அவருக்கு பின்னாடி தானே தௌராத்தும் இஞ்சிலும் வந்துச்சு. இதனை கூட நீங்கள் வந்து புரிஞ்சுக்க மாட்டீங்களா? அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னாடி தானே இதெல்லாம் வருது. ஸோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்தில் நீங்கள் என்னத்தை தர்க்கம் புரியுறீங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். அடுத்து ஹா அன்தும் ஹா உலாஇ ஹாஜஜ்தும் ஃபீமா லக்கும் பிஹி இல்முன் ஃபலிம துஹாஜூன ஃபீமா லைஸ லக்கும் பிஹி இல்ம் வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். ஹா அன்தும் நீங்களோ, ஹா உலாஇ இவர்கள், ஹாஜஜ்தும் ஹாஜஜ் அப்படின்னா தர்க்கம், விவாதம். அப்போ விவாதம் தர்க்கம் செய்கிறீங்க. விவாதமையும் தாண்டி விடாப்பிடியாக அதை வந்து முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி மறுப்போம் இல்லையா? ஸோ அதுதான் இந்த ஹாஜஜித்தும். இப்போ ஃபீமா லக்கும் உங்களுக்கு எதில், பிஹி இல்முன் பிஹி இல்முன் அறிவு, ஃபலிம துஹாஜூன அதாவது இந்த உங்களுக்கு நீங்கள் எதில் தர்க்கம் செய்கிறீங்களோ அதில் உங்களுக்கு அறிவு கம்மியாக தான் இருக்குது. துஹாஜூன அப்போ தர்க்கம் ஏன் செய்கிறீங்க? ஃபீமா லைஸ லக்கும் பிஹி இல்முன் வல்லாஹு அல்லாஹ்க்கு தான் யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அதாவது அல்லாஹ் அறிவான் எல்லாவற்றையும், நீங்கள் அறிய மாட்டீங்க. இப்போ எதை நீங்கள் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எதை தெரிஞ்சு வச்சுருக்கீங்களோ அதில் நல்லா தர்க்கம் புரிஞ்சிட்டீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து இந்த மக்கள் முக்கியமாக யூதர்களும் கிறிஸ்துவர்களும் வந்து பிரச்சனை பண்ணாங்க. ஸோ முக்கியமாக இவங்க என்ன பண்ணுறாங்க, யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமை வச்சு பேசுகிறாங்க, கிறிஸ்துவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமை வச்சு பேசுகிறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப ஒரு மாதிரி விவாதம் மாதிரி பேசுகிறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இது அன்னைக்கும் நடக்குது, இன்றைக்கும் நடக்குது தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ, எதை மற்றவங்க சொல்லி நீங்கள் எதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்களோ அதை வச்சு நல்லா தர்க்கம் புரிஞ்சிட்டீங்க. இப்போ நீங்கள் ஒன்றும் தெரியாதவர்களாக நீங்கள் ஏன் வந்து தர்க்கம் புரிய முற்படுறீங்க? ஒன்றும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நீங்கள் பேசுகிறீங்க, ஆனால் எல்லாமே அல்லாஹ்க்கு தானே நல்லா தெரியும். ஸோ எங்கெல்லாம் வந்து நம்ம வந்து மற்றவங்க நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம், சொல்லும்போது இல்லை செய்கிறோம், அப்போ அவங்க வந்து இந்த விஷயத்தை நீ செய்யாத அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இது பேசலாம். நம்மளுடைய தாவா அப்படிங்கிறது சொல்லுறது கிடையவே கிடையாது, செய்யணும். ஸோ செய்யும்போது அதை அவங்க பார்க்குறவங்க இது எப்படி இப்போ நம்ம ஒன்று பண்ணுறோம், இது வரைக்கும் குழந்தைய வந்து ஒரு பெரிய ஸ்கூலில் படிக்க வச்சோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சாதாரண ஸ்கூலில் படிக்க வச்சுட்டு மற்ற டைமில் குர்ஆனுடைய விஷயங்களையும் படிக்க நம்ம அனுப்புகிறோம். 10வது படிக்குது பிள்ளை. அப்போ 10வது படிக்கும்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்து மற்றதுக்கெலாம் போக வேணாம், நீங்கள் வீட்டில் படிக்க வைங்க, மதர்சாக்கெலாம் போக வேணாம். அப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோம், இல்லை என் பிள்ளை ஃபஸ்ட்டு மதர்சாவுக்கு தான் போகணும், படிக்கிறத அப்புறம் பார்த்துக்கிறட்டும், குர்ஆனுடைய விஷயங்கள் நல்லா படிக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம வீட்டில் மாமியார் அல்லது நம்ம வீட்டுக்காரர் ஏதாவது இல்லை நீ என்ன இப்படி சொல்கிற, பிள்ளை படிப்பு தான் முக்கியம், அல்லாஹ்வுடைய விஷயத்தை விட, ஆனால் இப்படி சொல்ல மாட்டாங்க, பட் ஸ்டில் சொல்கிறேன், படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து இந்த விஷயங்களை நினைக்கலாம். நம்ம சொல்கிற விஷயத்தில் அவங்க தர்க்கம் புரிகிறாங்க அப்படின்னா அமைதியாக போயிடணும். நம்ம திரும்ப திரும்ப அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு பட்டிமன்றம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது.
ஆனால் நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம், அதே மாதிரி அல்லாஹ் சொன்ன விதத்தில் ஏழைகளுக்கு உணவுக்கு ஏழைகளுக்கு நம்ம வந்து நம்மளுடைய செலவு செய்கிறோம், இன்னும் வழிப்போக்கர்களுக்கு செலவு செய்கிறோம். இந்த மாதிரி விஷயங்களில் யாராவது நம்மளை நமக்கு வந்து பிரச்சனை தராங்க. இன்னும் வந்து இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கணும். ஸோ நம்மளுடைய செயல்களில் அவங்க வந்து இந்த மாதிரி தர்க்கம் புரிகிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு எதுவுமே தெரியாததை பற்றி நீங்கள் ஏன் தர்க்கம் புரிய முற்படுறீங்க? அல்லாஹ் நன்கறிவான், நீங்கள் அறிய மாட்டீங்க. ஆனால் இதனுடைய சீரியஸ் இம்பேக்ட் வந்து இவ்வளோ சிம்பிள் கிடையாது. நான் சொன்னது ரொம்ப சிம்பிள். ஆனால் இதையும் தாண்டி இன்றைக்கும் இந்த உலகத்தில் அதிகமாக இந்த இப்ராஹீமுடைய மதத்துக்குள்ளே ஏகப்பட்ட பிளவுகள். மதம்ங்கிறத தாண்டி மார்க்கம்னு நான் வந்து சொல்கிறேன். மதம்ங்கிறதுக்கு வேறு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்டாங்க. அதனால் நான் மதம்னு நான் சொல்ல மாட்டேன், மார்க்கம். அந்த மார்க்கத்துக்கு ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது. ஆனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நீங்களாக கற்றுக்கிட்டு, நீங்களாக தெரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் ஏதோ ஒரு இதை வச்சு நீங்கள் இவ்வளோ தர்க்கம் புரியுறீங்க. ஆனால் அல்லாஹ் தான் நன்கு அறியக்கூடியவன், நீங்கள் அறிய மாட்டீங்க அப்படின்னு குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். இது எல்லா நிலைமைகளுக்கும் புரியும். இன்றைக்கி உள்ள பெரிய பெரிய வேர்ல்டு பாலிட்டிக்ஸுக்கும் இது புரியும், இது ஒத்து வரும். அடுத்த ஆயத்து பாருங்கள். மா கான இப்ராஹீமு யஹூதியம் வலா நஸ்ரானியம் வலாக்கின் கான ஹனீஃபன் முஸ்லிமா ஒமா கான மினல் முஷ்ரிகீன். இப்போ இப்ராஹீமை வச்சு தான் நீங்கள் அடிச்சுக்கிறீங்க. இப்ராஹீம் யூதர்களுக்கு தான் சொந்தம், கிறிஸ்துவர்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹீம் வந்து யூதராக இருக்கலை, இன்னும் நஸ்ரானினா கிறிஸ்துவர்களாகவும் இல்லை. வலாக்கின் கான ஹனீஃபன் முஸ்லிமா. ஹனீஃபன்னா அல்லாவின் கட்டளையை பின்பற்றுபவராக, முஸ்லீமன். அப்போ இப்ராஹீமும் முஸ்லீமாக தான் இருந்தார், ஈசாவையும் முஸ்லீமாக தான் இருந்தார்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அதாவது எனக்கு கட்டுப்பட்டவராக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டான். இப்ராஹீமையும் ஹனீஃபா, அதாவது என்னுடைய கட்டளையை பின்பற்றுபவர். ஸோ இதுவுமே ஒரு லாங்குவேஜ், அரபியில் இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ், அவ்வளோதான். அதை தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்களை மனதில் பதிய வைங்க. இறைவன் ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து மற்றவங்களை நம்ம வந்து சரியாக விளங்கி கொள்ள முடியலை. யார் முஸ்லீம், பேரளவில் முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்துட்டா முஸ்லீம், அப்படிலாம் இல்லை. யார் அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றுபவராக இருக்கிறோமோ அவங்க தான் முஸ்லீம். ஸோ அவங்க வந்து நம்ம சொல்கிற மாதிரி எந்த ஒரு மதம் வேணாலும் பின்பற்றலாம், எந்த ரீஜனாகவும் இருக்கலாம். ஆனால் இறைவன் ஒருத்தன் இருக்கான், அவன் சொன்ன கட்டளைப்படி அவங்க வாழ்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச வரையில், எல்லாருக்கும் எல்லா கட்டளையும் தெரியாது இல்லையா? ஆனாலும் பிற உயிர்களுக்கு தொந்தரவு தராமல், பிற உயிர்களை ஏறி மிதித்து மேலே வராமல் அவங்களையும் அரவணைப்பாக கொண்டு அல்லாஹ்வுடைய அந்த மிஷனுக்கு ஒரு ஒரு ப்ராப்பராக இவரும் செயல்படுறாரு அப்படின்னா, அவருக்கு அல்லாஹ் அப்படின்னு அவர் பேர் சொல்லலைன்னாலும் அல்லாஹ்வுடைய அந்த முறைக்கு இவரும் செய்கிறாரு அப்படின்னா அவரும் முஸ்லீம் தான், அவருக்கு என்ன பேராக இருந்தாலும் சரி. ஸோ இப்ராஹீம் வந்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பின்பற்றக்கூடிய முஸ்லீமாகத்தான் இருந்தார், அவர் இணை வைப்பவர்களில் இருக்கவில்லை. ஒமா கான மினல் முஷ்ரிகீன். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், இந்த மாதிரி ஒருமனப்பட்ட முஸ்லீமாக தான் அவர் இருந்தார் இப்ராஹீம். அவர் யூதரும் கிடையாது, கிறிஸ்துவரும் கிடையாது. அதே மாதிரி இறைவனுக்கு இணை வைப்போர்லையும் அவர் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அடுத்த ஆயத்து பாருங்கள். இன்ன அவ்லன் நாசிபி இப்ராஹீம் லல்லதீன தபஉ வஹாதன் நபியு வல்லதீன ஆமனு வல்லாஹு வலியுல் முஃமினீன்.
அப்போ இப்ராஹிமோட தமக்கு தொடர்பிருப்பதாக உரிமை கொண்டாடுவதற்கு மனிதர்களில் மிகவும் அருகதையானவர் யாரெனில் அவரை பின்பற்றி வாழ்ந்தவர்களும் இப்போது இந்த நபியும் இவரது தூதுத்துவத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களும் ஆவர். அல்லாஹ் நம்பிக்கையாளருக்கு மட்டுமே உதவியாளனாகவும் ஆதரவாளனாகவும் இருக்கிறான். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எத்தனை பேர் சொந்தம் கொண்டாடுறாங்க? யூதர்கள், கிறிஸ்துவர்கள் எல்லாருமே. ஆனால் உண்மையிலேயே இப்ராஹிமுக்கு சொந்தம் கொண்டாடுறதுக்கு யார் தகுதியானவங்க அப்படின்னா, யார் இந்த நபியை, அதாவது நம்ம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பி அவர் கொண்டு வந்த விஷயத்தையும் நம்பி அவருக்கு உதவி செய்கிறாங்களோ அவங்க தான் இப்ராஹிமை சொந்தம் கொண்டாடுறதுக்கு உரிமை உள்ளவங்க. அல்லாஹ் அந்த நம்பிக்கையாளர்களுக்கு மட்டும்தான் உதவியாளனாகவும் ஆதரவாளனாகவும் இருக்கிறான். கண்டிப்பாக நம்ம நம்பிக்கை கொண்டாதான் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும், அவனுடைய ஆதரவு நமக்கு கிடைக்கும். என்ன நம்ம நம்பிக்கை கொண்டு தானே இருக்கோம், ஆனால் நமக்கு இவ்வளோ பிரச்சனை வருது. பிரச்சனைகளும் அந்த அந்த நிம்மதியான வாழ்க்கையும் இங்கே ஒரு விஷயமே இல்லை. அல்லாஹ்வுடைய உதவி அப்படிங்கிறது, அல்லாஹ்வுடைய ஆதரவு அப்படிங்கிறது எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு ஒரு தைரியம் இருக்கும், நமக்கு ஏதாவது ஒரு இடத்துலேருந்து உதவி வரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய அல்லாஹ்வுடைய ஆதரவை நம்ம புரிஞ்சுக்கிடணுமே ஒழிய, நான் அல்லாஹ்க்கு தானே எல்லாமே பண்ணுறேன், ஆனால் எனக்கு இவ்வளோ பிரச்சனை வருது, நான் நினைக்கிறது எதுவுமே நடக்கலையே, அப்படி கிடையாது. அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய ஆதரவு என்பது நம்மளை கரெக்டான பாதையில் கூட்டிகிட்டு போகும். அது நமக்கே தெரியாது இதுதான் சரின்னு, இருந்தாலும் நம்மளை அடித்து கூட இழுத்துட்டு போகும். ஸோ ஆரம்ப காலத்தில் இந்த டீனேஜில் நமக்கு ஒரு ஃபோன் இல்லையே, நம்மக்கிட்ட இது இல்லையே, அது இல்லையேன்னு நம்ம நினச்சது உண்டு. ஆனால் இன்றைக்கி பார்த்தா பரவாயில்ல, அன்னைக்கு நமக்கு ஃபோன் கிடச்சிருந்தா நம்ம வேறு எப்படியோ போயிருக்கலாமே, பரவாயில்ல, அல்லாஹ் தடுத்ததும் நல்லது தான் அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தெரியும். இது சில நேரம் எல்லாம் கிடைக்கிறாப்புல தெரியும். டீனேஜ் வயசுலேயே எல்லாமே கிடைக்கும். அது கிடைச்சதுனால என்னாகும், படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் வேறு எதுலேயோ கான்சென்ட்ரேட் பண்ணி கடைசியில் என்னாகும், நம்ம ஓகே. ஸோ அல்லாஹ்வுடைய அந்த உதவியும் ஆதரவும் நம்மளுடைய செயல்களில் தான் இருக்குது. நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கல அப்படிங்கிறப்போ அப்போவும் அவனுடைய உதவியும் ஆதரவும் இருக்கும், கிடைக்கும் போதும் இருக்கும். தேவையற்ற விஷயங்கள் நமக்கு கிடைக்கும்போது அதனால நல்ல விஷயங்களை இழந்து ஒரு இடத்துல நிற்போம். அப்போ தான் தெரியும், நம்ம அல்லாஹ் நமக்கு எல்லாமே தந்தான்னு நினச்சோமே, ஆனால் அவன் தந்ததெல்லாம் நமக்கு வேஸ்ட்டாக தானே போச்சு, இன்றைக்கி நம்ம லைஃபே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்ச எத்தனையோ பேரை நம்ம பார்த்துருக்கோம். எத்தனையோ பேர் நம்ம படிக்கணும்னு, காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்பட்டோமே, ஆனால் படிக்க முடியலையே அப்படின்னு நினைப்போம். ஆனால் காலேஜ் படிக்கலைன்னா என்ன, இன்றைக்கி எல்லாமே அந்தந்த விஷயங்கள் நடந்து உங்கள் குழந்தைங்களோட நிம்மதியான வாழ்க்கை வாழும்போது இப்போ நம்ம படிக்கிறோம். ஸோ எல்லாமே இப்போ நமக்கு அல்லாஹ்வுடைய உதவியும் ஆதரவும் இருக்குது. மேபி நம்ம காலேஜ் போயிருந்தா கூட திருப்பி நம்ம இதெல்லாம் படிப்போமா அப்படின்னு தெரில, காலேஜ்லேயும் கூட இதெல்லாம் சொல்லி தருவாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ எல்லாமே அல்லாஹ்வுடைய உதவியும் ஆதரவும் தான். எது நமக்கு கிடைச்சாலும் சரி, கிடைக்கலன்னாலும் சரி. ஸோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமா சொந்தம் கொண்டாடுறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பி அவர் கொண்டு வந்த தூதுத்துவத்தை நம்பி செயல்படக்கூடியவங்க நம்பிக்கையாளர்களுக்குத்தான் உரிமை இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து வதத்தாயிஃபத்தும் மின் அஹ்லில் கிதாபி லவ் யுதில்லூனக்கும் வமா யுதில்லூன இல்லா அன்ஃபுஸஹும் வமா யஷுரூன். அப்போ இறை நம்பிக்கை கொண்டோரே,
வேதம் அருளப்பட்டவர்களில் ஒரு பிரிவினர் உங்களை நேரிய வழியிலிருந்து பிறழச் செய்திட வேண்டும் என விரும்புகிறார்கள். ஆயினும் அவர்கள் தங்களை தாங்களே வழிகேட்டில் ஆழ்த்திக் கொள்கிறார்கள். ஆனால் இதனை அவர்கள் உணர்வதில்லை. பாருங்களேன், அல்லாஹ் காஃபிர்கள் உங்களை பிறழணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லலை. இறை நம்பிக்கையாளர்களே, வேதம் அருளப்பட்டவர்களில் ஒரு பிரிவினர். அப்போ ஒன்று, வேதம் அருளப்பட்டவர்கள்னால் நம்ம எல்லாருமே தான். யூதர்கள், கிறிஸ்துவர்கள், முஸ்லீம்கள் எல்லாருமே தான். அல்லாஹ் பிரித்து சொல்லலை பாருங்கள். நம்பிக்கையாளர்களே, கித்தாபு வழங்கப்பட்ட எல்லாருமே எல்லாரும் கிடையாது. அதில் ஒரு சிலர், ஒரு பிரிவினர் உங்களை நேரான வழியிலேருந்து பிறழ வேணும்னு விரும்புகிறாங்க. ஆனாலும் அவங்க தங்களை தாங்களே தான் வழிகேட்டில் ஆழ்த்திக்கிறாங்க. அதை அவங்களே உணர்றதில்லை அப்படின்னு எல்லாம் சொல்கிறான். வாஸ்தவம் தான். இன்றைக்கி எத்தனையோ ஃபத்வாக்கள் சரியாக தப்பான்னு தெரியலை. ஆனால் ஒருத்தர் சரிங்கிறாங்க, ஒருத்தர் தவறுங்கிறாங்க. எதை நம்புறதுனே புரியாத அளவுக்கு நமக்கு இன்றைக்கி இஷ்யூ ஆயிடுச்சு. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இவங்கெல்லாம் ஒரு சிலர், ஒரு பிரிவினர் உங்களை பிறழ செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்களே தான் வழிகேட்டிலால் இருக்காங்க. ஸோ இது நமக்கும் பொருந்தும். நம்ம யாரையாவது பிறழ செய்யணும்னு நினச்சோன்னா நம்மளை ஏமாற்றிக்கிறோம். யாரையாவது கஷ்டப்படுத்தணும் எது நம்ம பண்ணணும்னு நினச்சாலும் அது நமக்கே தான் விழுவும். அதை அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். யா அஹ்லல் கிதாபி லிம தக்ஃபுரூன பி ஆயாத்தில்லாஹி வ அன்தும் தஷ்ஹதூன். அப்போ வேதம் அருளப்பட்டவர்களே, நீங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டே அல்லாவின் சான்றுகளை ஏன் நிராகரிக்கிறீர்கள்? கண்ணால் பார்த்தும் ஏன் அல்லாவுடைய அந்த அத்தாட்சிகளை மறுக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். யா அஹ்லல் கிதாபி லிம தல்பிசூனல் ஹக்க பில்பாத்திலி வ தக்துமூனல் ஹக்க வ அன்தும் தஅலமூன். இப்போ ஹக்குனா உண்மை, பாத்தில்னா அந்த பொய், பொய், அசத்தியம். ஸோ வேதம் அருளப்பட்டவர்களே, சத்தியத்தை அசத்தியத்தை கொண்டு ஏன் சந்தேகத்துக்குரியதாய் ஆக்குகிறீர்கள்? சத்தியத்தை அதான் உண்மையை பொய்யையும் சேர்த்து கலந்து ஏன் ஒரு சந்தேகத்துக்குரியதாக ஆக்குறீங்க? நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டே சத்தியத்தை ஏன் மறைக்கிறீங்க? ஸோ இப்போ நமக்கும் இந்த வேதமை வாசிக்கிறோம். அப்போ நம்மளும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தான். ஸோ அப்போ அல்லாஹ் கேட்குறான், முக்கியமாக பாருங்களேன், காஃபீர்களை விட வேதம் யாருக்கு நல்லா ஓதி தெரிஞ்சிருக்காங்களோ அவங்களத்தான் அல்லாஹ் கேட்குறான். வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, அப்போ நம்ம இதிலேருந்து புரிஞ்சுக்கிடணும், யார் இந்த மாதிரி குளறுபடிகள் பண்ணுறாங்க, யார் நல்லா கற்று தெரிஞ்சு தேர்ந்திருக்காங்களோ அவங்க தான் இந்த மாதிரி குளறுபடி பண்ணுறாங்க. அதுதான் அல்லாஹ் கேட்குறான். ஏன் பொய்யையும் உண்மையும் கலந்து ஒரு சந்தேகமாக ஆக்குறீங்க? உங்களுக்கு நல்லா தெரியும், ஏன் அதை மற்றவங்களுக்கு மறைக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். இன்றைக்கும் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துட முடியாது. ஒரு சிலருக்கு தான் இதெல்லாம் சொல்லி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஏதேதோ இது காரணங்களை சொல்லி நமக்கு இதெல்லாம் சொல்லித்தரதை விட அவங்களுடைய பயான்கள் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. இல்லைன்னா எழுத்துக்கள் சொல்லித்தராங்க, தஜ்வீது, ராகங்கள். ஆனால் இதையும் தாண்டி பல விஷயங்கள் இருக்குது. அதுலேயும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். நீங்கள் இப்போ வேதம் கொடுக்கப்பட்டவர்களாக ஆகுறீங்க, எதை கற்றுக்கிடணும்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி உள்ள சூழலில் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் தான் என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ்வுடைய விஷயங்களை மறைச்சு, ஏன்னா அது ரீசன் இருக்குது, அது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ரீசன். அதனால் நீங்கள் மதரசாக்களாக இருக்கட்டும், மற்ற இடங்களாக இருக்கட்டும், நீங்கள் எது உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத ப்ராப்பராக சூஸ் பண்ணுங்கள். ப்ராப்பராக சூஸ் பண்ணி ப்ராப்பரானதை தேர்ந்தெடுத்து ப்ராப்பராக நம்மளுடைய செயல்களை மாற்றுவோம்.
அப்படி மாற்றினா மட்டும்தான் நம்ம வந்து பிறருக்கு வந்து ஒரு 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 முன்மாதிரியான ஒரு முஸ்லீமாக இருக்க முடியும். நம்மளுடைய பேச்சுகளோ நம்மளுடைய கிராத்தோ எந்த வகையிலையுமே எங்கேயுமே பயன்படாது. ஆனால் நம்மளுடைய செயல் அவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். ஒரு செயலை விட ஒன்றும் இல்லை, 100 தடவை வாசிக்கிறத விட ஒரு தடவை எழுதுறது சிறப்புன்னு டியூஷன்லேயும் ஸ்கூல்லையும் நம்மளை எழுத வைப்பாங்க. அப்போ அந்த செயல் அப்போ அதே மாதிரி தான் நம்ம 100 தடவை பேசுகிறத விட இன்றைக்கி நம்ம எழுதி பப்ளிஷ் பண்ணாலும் 100 1000 வருது. அந்த 1000ல் இதுவும் ஒன்று. ஆனால் அதையும் தாண்டி நம்மளுடைய செயலில் நம்மளுடைய இஸ்லாத்தை நம்ம காமிக்கணும். அதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். ஸோ அல்லாஹ் கேட்ட மாதிரி தெரிஞ்சும் சத்தியத்தை அசத்தியத்தோடு கலந்து நம்ம வந்து அதை மறைக்காமல் இருக்கக்கூடிய ஆட்களாக, மறைக்காமல் வெளிப்படுத்தக்கூடிய வேதக்காரர்களாக அல்லாஹ் தாலா நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. அடுத்த ஆயத்து பாருங்கள். வகாலத் தாயிஃபத்தும் மின் அஹ்லில் கிதாபி ஆமினு பில்லதி யுன்ஸில அலல்லதீன ஆமனு வஜ்ஹன் நஹாரி வக்ஃபுரு ஆகிரஹு லஅல்லஹும் யர்ஜிஊன். வேதம் அருளப்பட்டவர்களில் ஒரு பிரிவினர் தங்களுக்கிடையே கூறிக்கொள்கிறார்கள், இந்த நபி அவர்கள் மீது இறக்கி அருளப்பட்டவற்றை முற்பகலில் நம்பி பிற்பகலில் நிராகரித்து விடுங்கள். ஸோ இந்த வேதக்காரர்கள் இப்படி சொல்லிக்கிறாங்களாம். எல்லாரும் அல்லாஹ் வந்து இங்கே எல்லாரையும் குறிப்பிடலை, கரெக்டாக ஒரு பிரிவினருன்னு தான் குறிப்பிட்றான். அப்போ எல்லா வேதக்காரர்களும் தவறானவர்களா? எல்லா கிறிஸ்டின், எல்லா முஸ்லீம், எல்லா ஹிந்துஸும் எல்லா யூதர்களும் தவறானவர்களா? நோ, நெவர். அப்படி இல்லை. அல்லாஹ் சொல்கிறான் ஒரு பிரிவினர் சொல்லிக்கிறாங்க. ஏன் இதை நான் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம யாரையுமே பொதுவாக இவங்க கிறிஸ்துவன் அப்படிங்கிறதுனால ஒரு வெறுப்பு வந்துடக்கூடாது, ஒரு யூதன் அப்படிங்கிறதுனால ஒரு வெறுப்பு வந்துடக்கூடாது. ஸோ எப்போவுமே யாராக இருந்தாலும் அவங்களும் இறைவனுக்கும் உள்ள விஷயம், அவங்க எப்படி அவங்களுடைய உள் நம்பிக்கைகள் பொறுத்த வரைக்கும். ஆனால் வெளி நடவடிக்கைகள்னு பொறுத்த வரைக்கும் வரும்போது அப்போ மற்றவங்கள கஷ்டப்படுத்துகிறாங்க, மற்றவங்கள வந்து இழிவுபடுத்துகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அவங்கள எதிர்த்து பேசலாம். ஆனால் அவங்களுடைய நம்பிக்கைகளுக்குள்ளே, அவங்க பர்சனலுக்குள்ளே நம்ம போகக்கூடாது. அப்போ யாரையுமே ஸ்டிக்மடைஸ் பண்ணக்கூடாது, இவங்க இப்படித்தான் அப்படின்ற நினைப்பு நமக்கு வந்துடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு பிரிவினர்னு அல்லாஹ் சொல்கிறத நானும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறேன். அப்போ இந்த நபியை வந்து அந்த ஒரு பிரிவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நபியை வந்து நம்ம வந்து ஒரு முற்பகலில் நம்புவோம், கொஞ்சம் ஒரு காலைல வரைக்கும் நம்புவோம், பிற்பகல் சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா நிராகரிச்சிருவோம். இப்படி செய்தால் நம்பிக்கையாளர்கள் தம் நம்பிக்கையை விட்டு திரும்பி விடக்கூடும். ஸோ அவங்களோட பிளானை பாருங்கள். ஒரு காலத்தில் நம்ம நம்புவோம், ஒரு காலத்தில் நம்ம வந்து நிராகரிச்சிருவோம். இப்படி நம்ம செய்யும்போது நம்பிக்கையாளர்கள் வந்து அவங்கக்கிட்ட இருந்து நம்மக்கிட்ட திரும்பக்கூடும். ஸோ இன்றைக்கி அப்படி தான் போய்கிட்டுருக்கு. ஒரு சில விஷயத்துக்கு மட்டும் இஸ்லாத்தை நம்ம ஏற்றுக்கிறோம், அதுவும் கடினமாக பிடிக்கிறோம். இத்தனை ரக்காத் தொழுவணும், இப்படி தான் விரலாட்டணும், ஏகப்பட்ட விஷயத்தில் நம்ம கடுமை காமிக்கிறோம். ஆனால் என்ன பண்ணுறோம் பிற்பகலில். ஆனால் இந்த எஜுகேஷன் சிஸ்டம்னால் என்னன்னே தெரியாமல் பிள்ளைங்களை கொண்டு போய் பெரிய பெரிய படிப்பை படிக்க வைக்கிறோம். பெரிய பெரிய படிப்பும் படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதனுடைய பர்பஸ் என்ன, எதுக்காக இதை நீ படிக்கணும்லாம் தெரியாமல் மற்றவங்க சொன்னாங்கன்னு கொண்டு போய் நம்ம சேர்த்து விடுறோம். ஸோ அதான் முற்பகலில் நம்புகிறோம், பிற்பகலில் நிராகரிச்சிடுறோம். இப்போ எஜுகேஷன்னால் நம்ம நிராகரிக்கிறோமா? அப்படி கிடையாது. ஒரு எஜுகேஷன்னால் நம்ம நிராகரிக்கிறோன்னு கிடையாது. ஆனால் அவங்க குழந்தைங்களுக்கு என்ன எஜுகேட் பண்ணுறாங்கன்றதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி சூழல் வந்து எஜுகேஷன் வந்து ரொம்பவே பெருசாக போகுது. அதை ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம பேச முடியல இந்த சுச்சுவேஷனில். பட் ஸ்டில்
நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் கவனமாக உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன கற்றுத்தரப்படுது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸ்கூல் காலேஜஸில் பசங்களுக்கு என்ன கற்றுத்தராங்க, பசங்களுக்கு என்ன நடக்குது, இதெல்லாம் நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக அவங்கக்கிட்ட கேட்டு பழகுங்க, அவங்கள பேச வைங்க. ஏன்னா இன்றைக்கி உள்ள சூழல் இப்படி தான், முற்பகலில் நம்பி பிற்பகலில் நிராகரிக்கிறாங்க. அது எல்லா இடமும், காலேஜ், ஸ்கூலு, நீங்கள் போகிற வேறு இடங்கள், மால், மார்க்கெட்டு, எல்லா இடங்கள்லையும் இப்படி தான் இருக்குது. இப்படி செய்கிறதுனால அவங்களுடைய நம்பிக்கை என்னென்னா, நம்பிக்கையாளர்கள் நம்பிக்கையை விட்டு திரும்பிடுவாங்க அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. உண்மையிலேயே அதுதான் இங்கே நடந்துக்கிட்டும் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்னும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை, வசனங்களை புரிந்து கொண்டு அதை நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுமா.